தமிழே ஓடிவாங்க 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 இப்போமே என்ன பண்ணுவோம் மந்த்லி போயிடும். ஓகே போயாச்சு கமான் கரண்டா அப் ட்ரெண்ட் ப்ரோ. கரண்டா அப் ட்ரெண்ட் ஓகே அதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்பை வந்து பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் என்ன பண்ணியிருக்கு பிரேக் பிரேக் பண்ணிட்டு. பண்ணியிருக்கு அப்போ ஹை எது ஹை ப்ரோ எது கேக்குது, ஹை கொஞ்சம் ஜூம் கேட்குது பண்ணுங்க. சார்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே. சரி ஹை எது மேலே ப்ரோ இந்த மார்ச் 18க்கு மேலே இருக்கு பாருங்க. இதான் ஓகே வந்து ப்ரோ. ஹை இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வரும். டவுன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது கீழே ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அந்த ஹைக்கு போனனால கீழே லோ மார்க் ஹைக்கு போனதுனால லோ மார்க் பண்ணுமா லோ மார்க் எது லோ பண்ணிக்கலாம். லோ மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பியரிஷ் கேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க 2020 கிட்ட. இதுவா ம் ஓகே கட் நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாம் ப்ரோ. போயாச்சு வீக்லியில் என்ன ட்ரெண்ட் இருக்கு இப்போ வீக்லியில் இந்த லோவை உடைக்காத வரைக்கும் ஹை தான், பட் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி தெரியுது ப்ரோ. கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி தெரியுதா ஃபர்ஸ்ட்டு ஆனால் அதுக்கு முதல்ல இங்கே என்ன நடந்திருக்கு ஹை ஹை Flip. ஹை நடந்திருக்கு ப்ரோ. அதான் கீழே அந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் இப்போ மேலே தான். இந்த ஃப்ளிப்புக்கு லோ எது அந்த லோ தான், அதான் லோ. ஸோ மார்க்கெட் இந்த லோவை டச் பண்ணிச்சா கேப்சர் பண்ணிச்சா ப்ரோ இன்னும் டச் பண்ணல. அப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம் கீழே ஆல்மோஸ்ட் 80 to 90% வந்துருச்சு. இந்த லோ வந்துட்டு மேலே ஷூட் அப் ஆகலாம். வந்துட்டு டச் அப் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன ஆகலாம் ஷூட் ஆகலாம், மார்க்கெட் மேலே போகும். மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு இப்போ கரண்ட்டாக இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ கரண்டா இங்கே டவுன் ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ. லோ பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்கு. லோவை பிரேக் பண்ணி கீழே லோவரில் வச்சு கீழே வந்துட்டு இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ ஹை எது ஹை வந்து அந்த டோஜி இருக்குல்ல ப்ரோ, அதை மைனர் ஐயா எடுத்துக்கலாம். அங்கே மேலே ஒரு ஹேங்கிங் மேன் இருக்கு பாருங்க. இதுவா இல்லை ப்ரோ, அது கீழே இருக்கு பாருங்க, அது லாஸ்ட் ஃபிளிப். அதை ஹையா வச்சுக்கலாம், மைனர் ஐயா. ஓகே குட் நெக்ஸ்ட் இங்கேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு சேனல் மாதிரி தெரியுதா சேனல் போடலாம். இந்த கரண்ட் டவுனுக்கு மட்டும் ஓகே ப்ரோ. சேனல் மாதிரி தெரியுதா தெரியுது. இப்போ மார்க்கெட் நிற்கிறது எங்க ரைட்டா சேனலோட ஹை அந்த அந்த கரண்ட் டவுன் இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா மாதிரி தெரியுது ப்ரோ. ஓகேவா ரைட்டா போடாது சேனலு ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த சேனலில் ரியாக்ட் பண்ணி கம் டு த லோக்கு வரலாம் ப்ரோ. லோக்கு வரதுக்கு சான்சஸ் வரலாம் இருக்கு நெக்ஸ்ட் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் வீக்லியில் இருக்கமா ப்ரோ, நெக்ஸ்ட் டெய்லி போயிடலாம் ப்ரோ. டெய்லி போனேன் ஸோ டெய்லியில் இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு இடத்துல மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு இது எந்த இடம் கரண்ட்டாக மார்க்கெட் நிற்கிது எந்த இடம்னு சொல்லலாம் கரண்டா மார்க்கெட் நிற்கிறது வந்து ஒரு மேலே ஒரு சப்ளை இருக்கு ப்ரோ, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு சப்ளை மார்க் பண்ணிக்கலாமா ஓகே. சப்ளைன்னு சொல்கிறீங்களா ஓகே பெல் இப்போ இந்த கரண்ட் இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் நிற்கிது ப்ரோ. கரண்ட் இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா செக் பண்ணிடுவோமா கரண்ட் இம்பல்ஸோட 6 மினிட்டை பிரேக் பண்ணிடுச்சு இந்த ஹையை உடைச்சா இது ஃபுல்லாகவே என்ன எடுத்துப்போம் இம்பல்ஸாக இருப்போம் மேபி இந்த ஹையும் ஈக்குவலாக இருக்கா அப்படிதானே இருக்கு நியராக தானே இருக்கு மேபி இந்த இதை தாண்டதுக்கு ரீசன் இந்த ஹைலேருந்து வச்சு பார்க்கலாமா இப்போ மார்க்கெட் கரண்டாக நிற்கிறது எங்க ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா 50 லெவலில் நிற்கிறா ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல பட்டி கீழே டவுன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ. கீழே டவுன் போகிறதுக்கு ஏன்னா மேஜரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா ஏன்னா இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போயிடும் இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா மேலே போயிடும் ப்ரோ. மேலே இந்த இடத்துல இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம் அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கா எப்படியெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்கு செல் ஆகலாம் 618 இருந்து செல் ஆகலாம் இல்லனா மேல இருக்க செல் ஆகலாம் அப்படி இல்லனா இங்க என்ன ஆகலாம் செல் ஆகலாம் ரெண்டே ப்ராபபிலிட்டி தானா ஓகே இங்க இருந்து செல் ஆகணும்னா எனக்கு என்ன வேணும் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வேணும் ரைட்டா ஓகே அதே மாதிரி இப்போ அப் ட்ரெண்டா இருக்கப்போ ஈக்குவல் ஹை வச்சதுனால லோ எது லோ கீழே மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. மார்ச் கீழே மார்க் பண்ணலாமா லோவை மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணால் அடுத்த கன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக கிடைக்குமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண நெக்ஸ்ட் போய் 4 ஹவர் மூவ் பண்ணிடுவோம் 4 ஹவர்ஸா ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த சேனலில் ஈக்குவலாக ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ரைட்டா ரைட் யா ஈக்குவலாகவே வந்துச்சு இந்த பாருங்க
காமன் ஏரியா பண்ணுறோம். 1 2 3 4. ஸோ 50 டச் இங்கே வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் வரலாம் ப்ரோ. டவுன் வரலாம். ரிஜெக்ஷன் கொடுத்தா நம்பர் 1 இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்குது. நம்பர் 2 ஒரு சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்பர் 3 என்ன இருக்குது இங்கே ஒரு கீ லெவலுமே கீ ஏரியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண 4 ஹவர்ஸா? 4 hour சாரி. ஸோ ஓகே 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ரியாக்டபிளாக இருக்குது. பட் இங்கே நமக்கு என்ன தேவை? ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் தேவை. இந்த 4 ஹவர்ஸோட லோ எங்கே இருக்குது? இப்போ டெய்லியில் லோ இங்கே மார்க் பண்ணிட்டோம் ஆமாவா? 4 ஹவர்ஸோட லோ எங்கே இருக்குது? 4 ஹவர்ஸோட லோ வந்து அங்கே கீழே ஒரு ஹேமர் வச்சிருக்கு பாருங்க ப்ரோ, அது மேஜர் லோ. இதுவா? அந்த லோ தான் மேஜர் லோ. ஓகே குட். 4 ஹவருக்கு. ஓகே இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? இம்பேலன்சஸ் ஏதாவது கீழே இருக்கா ஃபில் பண்ணாமல்? கரெக்டாக அந்த லோக்கு மேலே ஒரு பியரிஷ் கேண்டில் தெரியுது பாருங்க. இந்த லோ மார்க் பண்ணிருக்கோம், அதுக்கு மேலே பியரிஷ் கேண்டில் அங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, அது கவர் பண்ணிருச்சு. இதுவா? இதெல்லாம் கவர் பண்ணிட்டான். ஸோ கவர் பண்ணாத இம்பேலன்சஸ் இங்கே எங்கே இருக்குது? எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஆனால் இந்த லோவெல்லாம் டாமினேட் பண்ணால் இங்கே எக்ஸ்ட்ரீமாக ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா நான் கவர் பண்ணாமல்? இருக்கு ப்ரோ. இப்போ இதை வச்சே சொல்லுங்க பார்ப்போம், மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரலாமா கூடாதா? வரலாம் ப்ரோ. வரணும்னா என்ன நடக்கணும்? அங்கே ட்ரெண்ட்ஸு அங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஃப்ளிப் இருக்குது. இது ஒரு மேஜர் ஃப்ளிப் ஆகிட்டு லோ வச்சுக்கிட்டோம். ஸோ ரெண்டு லோவுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது ஒரு மேஜரான ரீடெஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால இங்கே செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஆனால் இப்போதைக்கு கிடைச்சிருக்கா? ஸோ கேண்டலோட லோவை மார்க் பண்ணிக்கவா? ப்ரோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டல் லோவை டாமினேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? செல் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ஓகே இப்போ டாமினேட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வைக்கலாமா? ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வைக்கலாமா? கொஞ்சம் மேலே வைங்க. டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாமா? இல்லை கண்டிப்பாக இந்த இன்பேலன்ஸை கவர் பண்ணணும் இது வரைக்கும் சொல்லி வைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, இந்த லோ போதும். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கிளியராக கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி அங்கே எடுத்துக்கலாம். ஓகே ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? இட்ஸ் கோ ஃபார் ரைட். ஸோ நியர் த ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. அதாவது ஸ்டாப் லாஸை தாண்டி போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை க்ளோஸ் பண்ணுவோமா? நோ ப்ரோ, பண்ண மாட்டோம். கேண்டில் அதை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸை பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டட். ஸோ நோ வரிஸ். ஆனால் மார்க்கெட் எங்கே தான் போகும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். லோக்கு வரும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ஸோட இதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம். மேபி இந்த இடத்த ஈக்குவல் பண்ணிவிட்டு 1 2 3 ஸோ ஈக்குவல் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரிஜெக்ட் ஆகி என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி நிதானமாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு எஸ் ஃபைனலி ஜோனுக்கு வந்துருச்சு ப்ரோ. இது என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே ஒரு சின்ன சப்ளை இருக்கு சரிடா இங்கே. ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்க. அந்த சப்ளை ஃப்ரெஷ்ஷான சப்ளை தான். ஓகே ப்ரோ. ஸோ இங்கேருந்து ரியாக்ட் ஆகுது ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? செல் போகலாம் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த சப்ளைக்கு மேலே வச்சுக்கலாம் ப்ரோ. மேலே வச்சுட்டேன். டார்கெட்டு சேமா? சேம் டார்கெட் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஆல் த பெஸ்ட். ஸோ ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் மேலே போகுது. நல்லா பார்க்கணும். இங்கே வந்து லோ என்ன ஆயிருக்கு? லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகணும்? லோக்கு வந்தாகணுமா? ஸோ நம்ம அடுத்த செல்லிங் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. எஸ் அடுத்த ஹேங்கிங் மேனோட லோ பிரேக் பண்ணியிருக்கா? என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ரன் பண்ணுங்க. நான் அந்த இன்சைட் கேண்டில் மூவ் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. ஹிட்டட் ரைட்டா? ரைட். நான் லோ என்ன ஆகல இன்னும் மேஜர் லோ பிரேக் ஆகல. பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி உருவாக்குமா? எஸ் மேஜர் லோ என்ன ஆயிடுச்சு இப்போ?
பிரேக் ஆகிருச்சு ப்ரோ. பிரேக் ஆயிடுச்சு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. தட்ஸ் குட். ஸோ ஃபைனலி டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. டார்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஹிட்டு. ஸோ போன ட்ரேட் லாஸையுமே இங்கே என்ன பண்ணிட்டீங்க? ரெக்கவர் பண்ணியாச்சு. ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு மேஜர் லோடைய பிரேக்குக்கு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேஜர் லோவை என்ன இருக்கீங்க? என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சா? ஸோ அப்போ மேஜர் லோ பிரேக் ஆயிடுச்சு. ஃப்ளிப்பு. ஸோ ஹை எதுவாக மாறும்? லாஸ்ட் ஃபிளிப். அது ஹை ஹை எதுவா? எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஹையில் இப்ப ஒன்று இந்த ரியாக்ட் இடத்துல ஆகும். ஏன்னா ரீட்ரேஸ்மென்ட்டுக்கு வரலாம், வராமலையும் போகலாம். வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என்ட்ரி எடுப்பேன். ஸோ ஹையை டாமினேட் பண்ண விடலை. ஆனால் எப்போ வேணாலும் ஹை என்ன ஆகலாம்? டாமினேட் ஆகலாம். டாமினேட் ஆகலாம். ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகலாம்? அப்படியே ஃபால் ட்ரெண்ட் என்ன இருக்குது? ஏன்னா இங்கே ஒரு பெரிய ட்ராப் மொமெண்டம் இருக்கிறதுனால நம்ம இங்கே போயிட்டு ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும்னு தெரியும் நமக்கு. ரீட்ரேஸ்மென்ட் கொடுப்பான்னு தெரியும். ரீட்ரேஸ்மெண்ட் இருப்பான்னு தெரியும். அப்படி இல்லாட்டி இந்த லோவில் என்ன பண்ணுவோம்? பை எடுப்போம். என்ன பண்ணுவோம்? வி கேன் கோ ஃபார் த பை. ஸோ இன்பேலன்ஸும் கவர் பண்ணி முடிச்சிட்டான். ரைட்டா? ஸோ வருவான்னு நினச்சோம். அதே மாதிரி இம்பேலன்ஸுக்குமே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? ஸோ மார்க்கெட் கோயிங் அந்த லாஸ்ட் ஃபிளிப்புக்கு ரீட்ரேஸ்மென்ட் பாருங்க. அந்த இடத்துல எதுவும் கிடைக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு? ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு. பேஸ் பிளஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஓகே ப்ரோ. என்ன பண்ணலாம்? ஃப்ளிப்பு ஹையில் ஆர்டர் பிளாக் இருக்குது. கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? ஒரு என்ட்ரி போலாம் ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளாக்கு மேலே வச்சுட்டு கீழே லோ வரைக்கும் டார்கெட் வச்சிடலாம். ரைட்டா? ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. ரன் பண்ணலாம் ப்ரோ. ஸோ 1:1 ஹிட்டா? 1 ஹிட் ப்ரோ. ஸ்பாப். ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா? எஸ் ப்ரோ. ஸோ ஃபைனலி மார்க்கெட் கம்மிங் டு த டார்கெட் ஏரியா கிட்ட வந்துச்சு ப்ரோ. டார்கெட் டார்கெட் இருக்கு ப்ரோ. ஹிட். ஹிட் பே. சரி, ஒரு மார்க்கெட் எங்கே மூவ் ஆக போகுது, எந்த இடத்துல மூவ் ஆகணும், எங்கெல்லாம் மூவ் ஆக ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். முடியும். ஸோ ஓகே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துச்சு. நம்மளோட லோ ஃபுல் 618 லெவலுக்குமே மார்க்கெட்டு என்ன ஆயிடுச்சு? ரியாக்ட் ஆயிடுச்சு, வந்துச்சு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஷூட் அப் ஆகி மேலே போகலாம் ப்ரோ. ஷூட் அப் ஆகிட்டு மேலே போகலாம். அந்த இடத்துல மேலே ஒரு candle போகலாம். confirmation ஸோ கிடைச்சிருக்கு. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை ட்ரை பண்ணலாம். ஐ ஷூர்? ஷூர் ப்ரோ. இங்கே என்ன கிடைச்சிருக்கு? புல்லிஷ் எங்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு ப்ரோ. ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷுட் கோ ஃபார் த பை. பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் வைப்போமா? லாஸ் அந்த ட்ரெண்ட் லைன் கீழே வைங்க. டார்கெட் எங்கே? இட்ஸ் கோ ஃபார் த டார்கெட் ஹை வரைக்கும் வச்சிருங்க. இது வரைக்கும் போகுமா? ஐ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி என்ன பண்ணல? ஹோல்ட் வைக்கல. ஸோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸை தாண்டி மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர் 1:1 தாங்க. நியர் என்ன இருக்கு? நியர்பை 1:1. 1. சி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இங்கே என்ன விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டவர் என்னன்னா, நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன் இந்த 618 லெவல். ஆமாவா? ஆமாம் ப்ரோ. அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? 618 தாண்டி வந்தால் கேண்டல் பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவோம்? ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் என்ன ஆயிருக்கும்? ட்ரேடு 1:1 ஹிட் ஆயிருக்கு. என்ன இருக்கும்? 1:1 ஹிட்டு. இப்போ இங்கே ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாறி இருக்குமா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா அந்த எந்த ஏரியாவை பேஸ் பண்ணி எடுக்கிறோம், எந்த ஏரியாவை நான் பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற பொட்டென்ஷியலான அதுக்கேற்ற என்ன பண்ணும்? ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கணும்? செட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஆமாவா? எடுத்தீங்க. ஸோ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எந்த அடிப்படையை வச்சுருக்கோம்? நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆமாவா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தால் ஓகே. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் நான் எடுத்தது எது? இந்த 618 லெவலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன். எஸ் ப்ரோ.
அதை பேஸ் பண்ணி தானே ட்ரேட் எடுத்தேன். சரி அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கணும். அப்போ நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு 1:1 இருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறி இருக்கும். மாறி இருக்குமா? அதுதானே இம்பார்ட்டன்ட்டு. எஸ் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும் போது தான் நம்ம லாஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்லேருந்து என்ன பண்ண முடியும்? எஸ்கேப் ஆக முடியும். பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. எஸ் ப்ரோ. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கான்செப்டை தெளிவாக மார்க்கெட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். அப்போ இந்த ட்ரேட் லாஸ் இல்லை. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துருந்தா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். முடியும். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட் வின் பண்ணியிருப்பீங்க, 1 ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னாலும் யூ ஆர் இன் நவ் கைண்ட்லி ப்ராஃபிட். அதேமாரி ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம் ஒரே மொமெண்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மொமெண்டமுக்கு கம்பல்சரி என்ன ஆகும்? என்ன நடக்கும்? ரீட்ரேஸ்மெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா? நடக்கும் ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ப்ராபபிலிட்டியாக வச்சு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்துருக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ் வந்துருக்கு. ஆனால் இந்த ஹையை என்ன பண்ண விடலை? டாமினேட் பண்ண விடலை. அந்த டாமினேட் பண்ண விடாததுனால ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே செல் ட்ரேட் பண்ணணும். செல் ட்ரேட் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரேடுமே இருக்கணும். ஏன் இந்த இடத்துல இந்த ட்ரேட் இருக்கணும்? எதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்? நான் நார்மலாக வந்துன்னா ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். இங்கே வந்துண்டா அதே இந்த இடத்துல வந்தால் ட்ரேட் எடுக்கணும். எதுக்காகனா அந்த ஏரியாவை கவர் பண்ணுது, ரீடெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன பண்ண விடலை மார்க்கெட்டை. பிரேக் பண்ண விடல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ரன் ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை பேஸாக வச்சு நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரிஸ் எடுக்கணும் ப்ரோ. என்ட்ரிஸை எடுக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ண முடியும். சூப்பர் தமிழ்.